Good morning. Welcome to Sri Krishna Academy. So, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆர் பேசிக் டெமோன்ஸ்ட்ரேஷன் ஆன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேட்கலனாலோ விசிபிலிட்டி தெரியல அப்படின்னாலும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சச் தட் ஐ அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி. இந்த பாட்டோட ஓகே. ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க டெமோ பாக்குறேன் அப்படின்னாலே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் கோருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றது ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கணும். வித்வுட் நோயிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கோர், ஒய் வி ஸ்டடி, அது நமக்கு எந்த யூஸ்மே கிடையாது. அதுக்காக ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சொல்லிடுறேன், ஒய் வி ஸ்டடி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். சார் நீங்க கோர்ல இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் இனிஷியலி டெவலப்டு ஃப்ரம் பிசிக்ஸ். நீங்க எந்த டிபார்ட்மெண்டாலும் இருந்தாலும் சரி, இல்ல எந்த பிரான்ச் படிச்சாலும் சரி, இது எல்லாத்தையுமே இனிஷியலா எங்க டெவலப் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, திஸ் வாஸ் எ பிசிக்கல் கான்செப்ட். ஒன்ஸ் திஸ் கான்செப்ட் பிலாங் டு பிசிக்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசிக்ஸ்ல அதை வந்து எடுத்த உடனே ஒரு பென் பேப்பர் வச்சு ப்ராக்டிக்கல் டிசைன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற எல்லா கான்செப்டுமே பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து டைரக்டா என்ன பண்ணிருக்க முடியாது. ஸோ ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷன் பாசிபிள் கிடையாது. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, so they have implemented by using mathematical model. மேத்தமெட்டிக்கல் மாடலிங்ல எல்லாத்தையுமே கொண்டது. சோ இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் உடைய பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அதாவது மேத்தமெட்டிக்கல் சிமுலேஷன்ஸ் நீங்க பண்ணும்போது, ஸோ அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன, அதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது நீங்க அங்கேயே அனலைஸ் பண்ணுவீங்க. சச் தட் அது சர்க்கியூட்டா நீங்க டிசைன் பண்ணும்போது, இல்ல ஒரு அப்பாரட்டாவோ இல்ல அது ஒரு சிஸ்டமோ டிசைன் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, you will directly have a better system when compared to trial and error methods. சார் நான் ப்ராக்டிக்கலா ஒரு சிஸ்டம் டிசைன் பண்றேன் சார், ட்ரையல் அண்ட் எரர் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றப்ப அந்த சிஸ்டம்க்கும் அதே சிஸ்டம் நீங்க மேத்தமெட்டிக்கலா டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வர அவுட்புட்க்கும் டெஃபினெட்லி டீவியேஷன். ஓகேவா? ஏன்னா நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல டிசைன் பண்றீங்க அப்படின்னா காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நியூ அப்பாரட்டஸ் வாங்கணும், அந்த அப்பாரட்டஸை கனெக்ட் பண்ணணும், அந்த அப்பாரட்டஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தை செக் பண்ணணும், இது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிட்டு அவுட்புட் கொடுக்கும். இதுவே மேத்தமெட்டிக்கல் மாடலிங் பண்ணீங்க அப்படின்னா எந்த இஷ்யூமே கிடையாது. டைரக்ட்லி என்ன பண்ணாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மேத்தமெட்டிக்கலா அந்த எரர்ஸ் எல்லாமே அங்கேயே மினிமைஸ் பண்ணிட்டு டைரக்ட்லி அப்பாரட்டஸ். சரி. ஸோ அப்ப திஸ் இஸ் த ரீசன் ஒய் வி ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். நவ் ஒய் வி கோ ஃபார் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஆல் த மேத்ஸ் தட் யூ ஹவ் ஸ்டடிட் இன் ஸ்கூலிங்ஸ், நம்ம ஸ்கூலிங்ஸ்ல படிச்ச எல்லா மேத்தமெட்டிக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் எபிலிட்டியை டெவலப் பண்றதுக்காக உருவாக்கும். ஓகேவா? லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், அல்ஜிபிரிக் கான்செப்ட்ஸ், ட்ரிகோனோமெட்ரிக்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், கால்குலஸ். இதுல நீங்க அப்படியே பெரிய லெவல் போக போக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன், ட்ரிகோனோமெட்ரிக்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், கால்குலஸ், வெக்டார் கால்குலஸ், இந்த மாதிரி பெரிய லெவல் அப்ளிகேஷன்ஸ் போகும்போது இந்த அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணி உருவானதான் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன்ஸோடைய அப்கிரேடட் வெர்ஷன் தான் என்ன இருக்கு உங்களுடைய இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க படிக்கிற தெரியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் டைரக்ட்லி லிங்க் டு த கோர் பேப்பர்ஸ். ஸோ அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ண போதுங்க, ஜஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை ஃபண்டமெண்டலா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, யூ மே பி ஏபிள் டு கெட் ஆக்சஸ் ஈஸி டு கோர் பேப்பர்ஸ். உங்களுடைய கோர் பேப்பர்ஸ் வந்து இன்னும் ஈஸி ஆக்சஸ் பண்றதுக்கு இது ஒரு பெட்டர் வே. சரி. எதுவுமே தெரியாம நம்ம வந்து ஒரு கோர் பேப்பர் படிக்கிறதுக்கும் அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு கோர் பேப்பர் படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸை யார் கிரியேட் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க. சரிங்களா? சோ எவ்வளவு சார் வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இஃப் யூ ஆர் ரைட்டிங் கேட் எக்ஸாம், ஃபார் கேட் எக்ஸாம் த வெயிட்டேஜ் ஃபார் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 13 மார்க்ஸ். ஒரு மார்க் கூட கம்மியாகாது, ஒரு மார்க் கூட அதிகமாகாது. கரெக்டா 13 மார்க் எடுத்துப்பாங்க. இதுவே இஎஸ்சி எழுதுறீங்க, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஐஏஎஸ் சொல்லுவோம், சிமிலர் டு ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஓகேங்களா? இது எழுதுறீங்க அப்படின்னா 35 மார்க்ஸ். 35 மார்க்ஸ் இஸ் தேர் ஃபார் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? இது இல்லாம இல்ல சார் நான் ஸ்டேட் லெவல் பிஹெச்டி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா, ஸோ அங்க எவ்வளவு சார் மார்க் வரும் பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஆர்பி யூ வில் எக்ஸாக்ட்லி ஹேவ் 14 மார்க்ஸ். ஓகேவா? 14 மார்க்ஸ் சாலிடா இருக்கு. கிளியரா? இதுவே இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி,
அன்ஸ்பெசிஃபைட் போஸ்ட் அப்படின்னா ஹை ரேங்க் போஸ்ட். ஓகேவா? சில போஸ்ட் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எழுதலாம். அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ தேர் லிட்டரலி ஆஸ்கிங் 20 கொஸ்டின்ஸ். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க், 1.5 மார்க்ஸ். ஓகே. ஸோ இதுதான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் உடைய ஆவரேஜ். சார் இதோட சிலபஸ் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ ஜஸ்ட் கிவ் டு தி சிலபஸ், காமன் சிலபஸ் கொடுத்தாரு. இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் டு எக்ஸாம், டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் வேரி ஆகும். சரியா? ஸோ just see the syllabus, no need to note on it. Once you join the regular classes, I will again repeat the syllabus based on the department. சரியா? இந்த சிலபஸ்ல என்ன இருக்குன்னு சார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிற சப்ஜெக்டான லீனியர் அல்ஜிப்ரா which is common to all branches. Linear algebra is common to all the branches. So இதுக்கு அடுத்து என்ன சார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா calculus, which is also common to all the branches, followed by vector calculus. ஆக்சுவலி சில பேப்பர்ல என்ன பண்ணி பாத்தீங்கன்னா கால்குலஸும் வெக்டர் கால்குலஸும் ஒரே டாபிக் மெர்ஜ் ஆயிருக்கும். சில டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கும் பாத்தீங்கன்னா கால்குலஸ் வெக்டர் கால்குலஸ் தனித்தனியா இருக்கும். அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். Equations slash partial differential equation. Okay. Now, fourth thing. Fourth, probability and random variables. Probability and random variables. Fifth, complex analysis. Sixth, complex analysis. Seven, numerical methods. Numerical methods. 8, discrete mathematics. Discrete mathematics only for gate, sorry, IT department and computer department. Discrete mathematics. And 9, linear programming. Linear programming. Okay. இது ஆக்சுவலாக கிராப் பேஸ்ட் ஒரு கான்செப்ட். ஸோ இது என்ன பண்ண மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். ஸோ இதுதான் என்னதுங்க என்னுடைய மொத்த மேக்ஸ் சிலபஸ். சார் இதுல டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சில பேப்பர்ஸ் இருக்கும், சில பேப்பர்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு பேப்பர் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் தியரி. ஓகேவா? சார் மோஸ்ட் காமன்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற சில பேப்பர்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ திஸ் ஒன் linear algebra will be commonly found to all the departments. Calculus and vector calculus, differential equations, these four topics will be commonly available to all departments. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல ப்ராபபிலிட்டி இருக்காது, பட் மோஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் will have probability and random variables. Most of the departments will have complex analysis. So few departments will have transform theory. So இது வந்து பாத்தீங்கன்னா highest weightage. So இந்த அதுக்கு அடுத்து மிட் டயர் சொல்லிடுறேன். ஸோ மிட் டயர் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் தியரி, நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும், சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காது. அதே மாதிரி நம்ம ஸ்டேட்ல இருக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் இருக்கு எக்ஸப்ட் தீஸ் டூ. நம்ம ஸ்டேட்ல இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸுமே இஃப் யூ ரைட்டிங் TRB, இஃப் யூ ரைட்டிங் TNPSC, எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக் தவிர மற்ற எல்லாமே இருக்கலாம். இது வந்து ஸ்பெசிபிகலி ஃபார் CS அண்ட் IT டிபார்ட்மெண்ட். இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஓகே, மற்றபடி இங்க இருக்கிறதா என்னதுங்க காமன் சிலபஸ் டு ஆல் டிபார்ட்மெண்ட். இதுல எந்த சப்ஜெக்ட் நான் படிச்சா போதும் சார் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சார் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொஸ்டின்ஸ் வில் பி ஃப்ரேம்ட் ஆன் சர்டைன் ஃபியூ கான்செப்ட்ஸ். இங்க இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் நான் படிக்கணுமா சார் எக்ஸாம் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தேர் இஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா கேட் அப்படின்றதே ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஜஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணாலே என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எங்க இருந்து கேட்பாங்கன்றது கிட்டத்தட்ட நான் கெஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன சொல்றேன் பாருங்க, நெக்ஸ்ட் இயர் இன் கால்குலஸ் there will be question. Gate 2025 you can expect a question in calculus. ஓகேங்களா? அதே மாதிரி வெக்டர் கால்குலஸ்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் क्वेश्चंस. மோர் ப்ராபபிலி வெக்டர் கால்குலஸ் அண்ட் கேட் இதுல வந்து क्वेश्चन கேட்கலாம். ஏன்னா இந்த வருஷம் என்ன பண்ணல அவ்வளவா இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வருஷம் there is a highest chance that these topics will have maximum questions. Probability and random variables பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற இடத்துல क्वेश्चंस வரலாம்.
ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி போகுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் ப்ரஸ்பெக்டிவ்ல போகணும் அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா டெஃபரெண்டா இருக்கும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் ரெகுலர்லி இன் லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ எப்பயுமே காமனா ஒரு டாபிக்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா யூ கேன் எக்ஸ்பெக்ட். One of the easiest chapter available, one of the finest chapter available. So easily you can get full marks. Okay, never forget it. அதே மாதிரி if triple department இருக்கீங்க அப்படின்னா, if you are triple department or ECE department, you can expect question from these two topics. But triple and ECE, these two departments இதை தவிர இது ரெண்டுத்துலயுமே கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? இது வந்து கம்பல்சரி சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த 13 மார்க் வந்து இப்படிதான் ஸ்பிளிட் அப் பண்ணும் அப்படின்னு எந்த ரூலும் இல்லைங்க கேட்ல. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கும் எந்த ரூலும் கிடையாது, டிஆர்பிலையும் எந்த ரூலும் கிடையாது. இந்த 13 மார்க்ல ஒவ்வொரு பேப்பருக்கும் இவ்வளவுதான் வெயிட்டேஜ் அப்படின்ற எந்த ரூலும் ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது. அப்ப என்ன பண்ணலாங்க, உங்களுடைய டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் கொஸ்டின் செட் பண்றவருடைய மைண்டை பொறுத்து என்ன பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டேஜ் மார்க் இருக்கு. இஃப் கொஸ்டின் செட் பண்றவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா he can take 13 questions directly from probability and random results. If the question setter willing to take அப்படின்னா you can take 13 marks from linear algebra. So அவர் விருப்பம், அவர் எங்க இருந்தாலும் என்ன பண்ண முடியும். So you can take questions. சரியா? So இதுதான் என்னதுங்க காமன்லி அவைலபிள் சிலபஸஸ். இப்போ என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக்கான சிலபஸ் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் டீச் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா. ஏன்னா அது காமன்லி அவைலபிள். கால்குலஸ் இஸ் ஸ்லைட்லி டஃபர் தென் லீனியர் அல்ஜிப்ரா. வெக்டர் கால்குலஸ் வந்து கால்குலஸ் படிச்சா ஈஸியா இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆல்சோ ஈஸியர். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பேசிக்லி யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெகிரேஷன். அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் என்டையர்லி டிஃபரண்ட் சாப்டர் ஃப்ரம் ஆல் தி அவைலபிள் டாபிக்ஸ். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கால்குலஸோட டைப் ஆயிடும். ஸோ நியூமெரிக்கல் மெத்தட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற செய்ய முடியாத வேலைகளை நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல பண்ணிடும். நீங்க இந்த இடத்துல செய்ய முடியாத கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல டெஃபினெட்லி பண்ணலாம். ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு டிஃபரெண்டான பேப்பர். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் தியரி அப்படின்ற பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸோ இங்க இருக்கிற எல்லா பேராமீட்டருமே ஒரு டொமைன்ல படிக்கும். டொமைன் அப்படின்னா சர்டைன் பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சுட்டு இருக்கு. அது அப்படியே இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட பேப்பர் தான் transform theory. For triple and ECE department students, this paper is very very important because if you strengthen this paper, உங்களோட கோர் போகும்போது ஈஸியா இருக்கும். கோர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரிபிள் ECE ஐ திங்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குமே சிக்னல் சிஸ்டம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ உங்க கோர் பேப்பர் போற அப்படின்றப்ப சிக்னல் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வில் பி வெரி வெரி ஈஸியர் இஃப் யூ ஸ்ட்ரென்தன் தீஸ் பேப்பர். ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெட்வொர்க் அனாலிசிஸ் இருக்கு, சர்க்யூட் தியரி இருக்கு அப்படின்னாலுமே டிரான்ஸ்ஃபார்ம் தியரி வில் பிளே ஏ மேஜர் ரோல். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பேப்பர். ஆனால் ரொம்ப ஈஸியான பேப்பர் once you know the fundamentals. சரியா? நெக்ஸ்ட் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் என்ன படிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பேசிக்ஸ் ஆஃப் இது இருக்கு உங்களுக்கு எங்க எஸ்எஸ்சி ஜேஇல ரீசனிங்லாம் படிப்பீங்களா, ஆப்டிடியூட் ரீசனிங். ஸோ அந்த ஆப்டிடியூட் கான்செப்ட் அப்படியே இங்க இருக்கு. சரியா? டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒண்ணு கிடையாதுங்க. ஸோ செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அது கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் ஆர் அந்த ஈக்குவேஷன் எப்படி பிளாட் ஆகும், அந்த கர்வ்ஸ் எப்படி இதாகும் சொல்லிட்டு பை லீனியர்லி வேரிங் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் you will define the result. ஒரு கூட்டி டாபிக். சரி, ஓகே. So let us go for first linear algebra. So doubts எது இருந்தாலுமே நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். So you can interact with me while I take classes. So in case doubts இருந்தது அப்படின்னா அப்படியே அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ அதனால அதில் எதுவும் நினைக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு டவுட் எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணாலும் நான் இது பண்ண மாட்டேன். த மோர் யூ ஆஸ்க் த மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதான் என்னுடைய கான்செப்ட். நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு கத்துப்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி த மோர் யூ ஆஸ்க் த பெட்டர் ஐ வில் டெலிவர் மோர் கான்செப்ட்ஸ். இது ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் லீனியர் அல்ஜிப்ரா. I'll just point out the syllabus first, then we'll go for each and every topic. So linear algebra நமக்கு கேட் சிலபஸ் படி டைரக்டா will go for eigenvectors eigenvectors. பட் அது போகணும் அப்படின்னா you have to understand certain basic parameters, then only you can go for eigenvectors eigenvectors. So first syllabus என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா you have types of matrices. செகண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா you have operations of matrix along with properties. Operations of matrix. So அது கீழே பாத்தீங்க அப்படின்னா we will perform addition and subtraction of two matrices.
சப்ராக்ஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ். அதுக்கடுத்து அதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். சார் ஆப்ரேஷனல் மேட்ரிக்ஸ்ல எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். வி ஸ்டடி ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கடுத்து அடிஷன் சப்ராக்ஷன் போன உடனே வி ஸ்டடி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ மேட்ரிக்ஸ். அதுக்கடுத்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் டூ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கடுத்து கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் அண்ட் கோஃபேக்டர் பேஸ் பண்ணிட்டு இன்வர்ஸ் டைம், இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். followed by trace of matrix. Next, conjugation of matrix. Actually, this topic is very இது கேட்டதே கிடையாது. ஸோ கான்ஜுகேட் என்னன்றது ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் சி தட் ஆல்சோ சரி செய்யலாம். சரி, ஸோ இது வந்து ஜெனரலா நம்ம ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற இது. ஓகே, சார் இது இல்லாம வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சரி இது ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக், தேர்ட் டாபிக் வில் பி solution of simultaneous equations. Solution of simultaneous equations. சார் இதுக்கு கீழே ஒரு 5 மெத்தட் இருக்கு. 5 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட்ல போனாலும் ஒரே ஆன்சர் தான். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். followed by Cramer's rule. followed by Gauss elimination method. சார் ஈஸியஸ்ட் மெத்தட் இதுதாங்க. ஓகேவா? Gauss elimination method. followed by Gauss Jordan method. Gauss Jordan method. Sir, Gauss Jordan method and Gauss Seidel, Gauss Jacobi are entirely different. Never confuse them. Fifth, LU decomposition. LU decomposition. Sir, in the last சொல்றேன்ல இந்த LU decomposition method. உங்களுடைய M.Tech-லயும் யூஸ் ஆகும். M.Tech-ல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் சரி ட்ரிபிள் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ பவர் சிஸ்டம்ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை பிசிக்ஸோ எந்த படித்தாலுமே ஸோ M.Tech-ல ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்டடி லீனியர் அல்ஜிப்ரா படிப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கே பார்த்தீங்க அப்படின்னா சார்ல்ஸ் கே டீகம்போசிஷன். இந்த சார்ல்ஸ் கே டீகம்போசிஷன் வந்து LU டீகம்போசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, ஸோ சார்ல்ஸ் கே டீகம்போசிஷன் வந்து LU டீகம்போசிஷனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் மாதிரி. LU டீகம்போசிஷன் அல்லது ட்ரையாங்குலரைசேஷன் மெத்தட். Triangularization. Triangularization method. Okay. LU decomposition method or triangularization method. Aduthu. There is one more name. Just I will tell that. Next. இது 3. அடுத்து 4வது டாபிக் பாத்தீங்க அப்படின்னா இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா we go for so இன்னொரு நேம் இருக்கு. ஃபேக்டரைசேஷன். சார் இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிடுறேன். டைரக்ட்ல கொஸ்டின் கேட்கறது இல்லை, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குன்றப்ப ட்ரை டு ரிமெம்பர் ஆல் தி நேம்ஸ். த மோர் யூ ரிமெம்பர் த மோர் இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ டு டேக்கிள் தோஸ் கொஸ்டின்ஸ் ஈஸிலி. சரியா? ஸோ இது என்னதுங்க? சொல்யூஷன் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ். அடுத்து 4th பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதுல 2 ஃபார்ம் இருக்கு. மெத்தட் 1 by determinant method, true determinant rank கண்டுபிடிக்கிறது. சார் ஆக்சுவலா ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருக்க மாட்டேன், அங்கேயே அதையும் இன்க்ளூட் பண்ற மாதிரி. சரியா? அடுத்து மெத்தட் 2 பாத்தீங்க அப்படின்னா பை எக்லான் ஃபார்ம். எக்லான் அல்லது ரேங்க் ரிடக்ஷன் டெக்னிக். இது என்னதுங்க? ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் படிக்கிறது. 5th வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை இன்னும் ஃபர்தரா டெப்தா படிச்சிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ சொல்யூஷன் ஆஃப்
homogeneous and non-homogeneous system of equation. Homogeneous and non-homogeneous system of equation. Homogeneous and non-homogeneous system of equation. சரி, இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் அப்படின்றப்ப அதுல ஃபர்தர் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கிரேட்டர் தன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் லெஸ் தன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இதை பேஸ் பண்ணிட்டு ரேங்க் வில் வேரி. ஓகேவா? அதான் இருக்கும். தென் ஆஃப்டர் திஸ் கேட் லெவலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸ்டேட் ஃபீஸுக்கும் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குற டாபிக் இது ஒன்று. தட் இஸ் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். ஈவன் திஸ் இயர் இன் ட்ரிபிள் கேட் there was a question at eigen values and eigen vectors. So ரெண்டு கான்செப்ட் கேட்டாங்க, ஒரு டிட்டர்மினன்ட் கேட்டாங்க. இன்னொரு क्वेश्चन பாத்தீங்கன்னா eigen values eigen vectors. ஓகே, eigen values and eigen vectors. 7th Cayley-Hamilton theorem. Cayley-Hamilton theorem, this is nothing but a modified form of eigen value to determine the solution of equations. ஓகே, மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணி ஈக்குவேஷனை கொண்டு வரணும்ல, அதுக்கு வந்து Cayley-Hamilton theorem. Cayley-Hamilton theorem. Last 8th topic பாத்தீங்க அப்படின்னா reduction of quadratic form to canonical. Reduction of quadratic form to canonical form. Quadratic form to canonical form. இது வந்து commonly available syllabus. இது இல்லாம there are certain few other syllabuses for other departments also. I'll give that one. So இது இல்லாம வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, you have diagonalization of matrices. Diagonalization of matrices. Diagonalization of matrices. அடுத்து vector space and vector triples. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனலி யூசி. ஆக்சுவலி திஸ் டாபிக் இஸ் 16 மார்க். ஸோ அனாலிசிஸ்ல படிச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. டயக்னோசிஸ் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கும். ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி டயக்னோசிஸ் வந்துருப்பீங்க. இட் இஸ் 16 மார்க் லெவல் கான்செப்ட். பட் ஐஇஎஸ் லெவலுக்கு போறீங்க அப்படின்னா டயக்னோசிஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இப்போ ஐஇஎஸ் 3 மார்க் லெவல் எக்ஸாம் ரிலீன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல வந்து 12 மார்க் லெவல் இருக்கும். அப்படின்றப்ப யூ கேன் எக்ஸ்பெக்ட் டயக்னோசிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகே, அதுக்கடுத்து வெக்டார் ஸ்பேஸ் அண்ட் வெக்டார் ட்ரிபிள்ஸ் இருக்கு. ஸோ இதோட நமக்கு லீனியர் அல்ஜிப்ரா சிலபஸ் வரும். ஸோ இன்னைக்கு இந்த டெமோ செஷன்ல நான் என்ன டீச் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் டீச் யூ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். ஒன்ஸ் வி கம்ப்ளீட்டட் we will go to operation. Okay, let us start with the first topic. The syllabus note பண்ணனாலே ஒண்ணும் என்னத்த பண்ணி என்னைய தனிச்சிட்டே இருக்கு. This will be in recorded form also. You can access that in recorded form also. Just request through the chat. Sir will provide you the recorded link. Through that you also you can access it. So, first thing. So, types of matrices. Yeah. First, types of matrices போறதுக்கு முன்னாடி let us understand matrix. Okay வா? Let us understand what is matrix. Matrix என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. அது ஃபர்ஸ்ட் தெரியும். ஓகேவா? லைட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரு ரிசல்ட்டா ஃபார்ம் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். எதுக்காக ஸ்டோர் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அப்படின்னா போட்டோ எடுப்பாங்க, பாத்துருக்கீங்களா? எதுக்காக போட்டோ எடுக்கிறாங்க? அது எல்லாமே ஒரு பாஸ்ட் மெமரிஸ். நாளைக்கு ஒரு 10 வருஷமோ இல்லை 20 வருஷமோ இல்லை 30 வருஷம் கழிச்சு அந்த மெமரிஸ் எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்? ஓகே, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்காக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, போட்டோஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க, ஆல்பம்ஸ் போட்டு வைப்பாங்க. இதுவே நம்ம மொபைல் வச்சிருக்கோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஸோ நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மொபைல் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை எங்கேயாவது ஃபேமிலி ட்ரிப் போறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுப்பீங்க. எதுக்காக? தட் இஸ் டு மேக் தட் டே வாஸ் மெமரபிள் டு யூ. அப்ப இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு வரப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எப்படி சார் கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்றோம்? நீங்க வச்சிருக்கிற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணணும், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
it will store by the concept of matrix algorithm. ஓகேவா? அந்த மேட்ரிக்ஸ் அல்காரிதம் படி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நேற்று வந்து திருச்சியில எங்கேயோ ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்றப்ப அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock நான் சுற்றிருக்கேன், ஒரு போட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய மொபைல் என்ன ஸ்டோர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவன் 21ஆம் தேதி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 23 வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிச்சில இந்த ஸ்பாட்ல இருந்திருக்கேன் அப்படின்றது லொகேஷன் வச்சு சொல்லிடும். அதே மாதிரி டைமிங்கோட மென்ஷன் பண்ணும். அப்ப அந்த டைமிங்கோட மென்ஷன் பண்ணி அந்த டேட்டோட காட்டுறதுக்கு என்ன தேவை? மேட்ரிக்ஸ் ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளுடைய டே டு டே லைஃபை என்ன பண்ண முடியாது, ப்ராப்பரா மானிட்டர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுவே தான் நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டைரியா நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இருக்கிற பீப்புள்ஸ்க்கு டைரி எழுதுற பழக்கம் இல்லை. பட் most of the old age peoples பாத்தீங்க அப்படின்னா they will write each and every day of the task in diary. ஓகேவா? அந்த டைரி எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அது எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போ அந்த டைரி ஜஸ்ட் புரட்டி பார்ப்பாங்க. ஸோ அவங்க அந்த நாள்ல நடந்த நல்ல விஷயங்கள், ஸோ ஏதாவது ஒரு நல்லது இல்லாத விஷயங்கள் நடந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே என்ன பண்ண பாத்தீங்கன்னா அந்த டேட்டா கரெக்ட். சரி, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம், ஒரு ப்ராசஸா சீக்வன்ஸா நம்ம ஸ்டோர் பண்றோம்ல, அதுக்கு யூஸ் பண்ற டூல் தான் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். இதனால மேனுவலா பண்ணதை இது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பண்ணி ஒரு கம்பைலரோ இல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி அசம்பிளர் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா ஒன்னா மெர்ஜ் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளீட் டேட்டா ஸ்டோர். சரியா? அப்போ மேத்தமெட்டிக்கலா எப்படி சார் சொல்றது மேட்ரிக்ஸ் அப்படின்றது? மேட்ரிக்ஸ் இஸ் நதிங் பட் இட் இஸ் a rectangular array. ஓகேவா? ஏன் ஸ்பெசிஃபிக்கா ரெக்டாங்குலர் அரேன்னு சொல்றேன், நமக்கு வந்து என்னது டேட்டும் டைமும் ஃபிக்ஸ்டா இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நாள்ல சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படாம இருக்கும், சில நாள்ல சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். So it is nothing but a rectangular array of information is stored in format of rows and columns. Okay, so simple சொல்லணும் அப்படின்னா it is the simple definition is a rectangular array of information. Array means arrangement of things. Okay, so rectangular array of information. கம்ப்யூட்டர் கேட்டீங்க அப்படின்னா அவங்க அரேக்கு ஸ்பெசிபிக் டெஃபினிஷன் இருப்பாங்க, பட் ஜெனரல் டெஃபினிஷன். ஸோ இட் இஸ் a rectangular array of information that is stored in rows and columns. That is stored in rows and columns. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகேவா? இந்த கேமரால நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகிட்டு, இந்த கேமரா எப்படி ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்றது சிம்பிளா சொல்லிட்டேன் பாருங்க. இந்த கேமராவோட கெப்பாசிட்டி வந்து 64 மெகாபிக்சல். ஓகேவா? நாங்க யூஸ் பண்ற கேமராவோட மெகாபிக்சல் வந்து 64 மெகாபிக்சல். ஸோ மெகா மீன்ஸ் அதோட வேல்யூ 10⁴. ஓகேவா? ஸோ மெகா மீன்ஸ் அதோட வேல்யூ 10⁴. அப்ப 64 மெகா பிக்சல்ஸ் அப்படின்னா ஒண்ணு கிடையாதுங்க. பிக்சல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த இமேஜோடைய ஸ்மாலஸ்ட் யூனிட். ஒரு இமேஜோடைய பி ரெஃபர்ஸ் டு பிக்சல். இந்த பிக்சல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த இமேஜோடைய ஸ்மாலஸ்ட் யூனிட். தட் மீன்ஸ் ஒரு ஸ்மால் போட்டோவை தான் என்ன சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கேமரால நான் பேசுற விஷயம் இப்ப நீங்க லிசன் பண்றது எல்லாமே ஒரு பிக்சலா எப்படி எவ்வளவு ஸ்டோர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இத்தனை போட்டோ ஸ்டோர் பண்ணும். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு போட்டோ ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 64 × 10⁶ பிக்சல் ஸ்டோர் பண்ணும் ஒரு செகண்டுக்கு. அடுத்து 1 inch அவ்வளவு டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணும். அப்ப நான் உங்களுக்கு பேசுறப்போ ஒரு ஆளா தான் தெரியும், பட் இந்த கேமரால இருக்கிற அந்த லென்ஸ் எத்தனை ஆளை கேப்சர் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா இத்தனை ஆளுமே கேப்சர். ஓகேவா? அப்ப அந்த கேமராவோட லென்ஸ்ல எடுத்து நீங்க அனலைஸ் பண்றப்ப ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் இத்தனை ஆளா தெரியும் கேமரா லென்ஸ். சரியா? இது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா என்ன ஒரு சிங்கிள் பர்சனா காட்டுது. ஓகேவா? சோ அப்படின்றப்ப என்ன தெரியும், இந்த மாதிரி எவ்வளவு டேட்டா இருக்கு, 64 × 10⁶ பிக்சல்ஸ் இருக்கு. இவ்வளவு டேட்டாவே கம்பைல் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணி ஒரு ஆளா காட்டுறது இல்லை, அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். இது என்ன யூஸ் பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா they have used matrix based algorithm. சரியா? ஓகே, so let me erase this. அப்ப மேட்ரிக்ஸ் என்ன பார்த்தோம்? இட் இஸ் நதிங் பட் a rectangular array of information that is used to store it is rectangular array of information that is stored in rows and columns. ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? So it will be generally represented like this. Generally represented in brackets and the entire matrix is denoted by variable.
entire matrix is denoted by variable. Variable denoted. That means you will have a matrix like this. Let me take a matrix like this. Let A be the variable that I am going to denote the matrix. So bracket denote பண்றேன் such that this indicates I am going to take a matrix. So I am just taking a matrix. For understanding, let me talk about a general matrix. AII, AIJ, AIK. போயிட்டே இருக்கு up to AIM. AIN. AIN. Similarly, A இந்த இடத்துல போனோம் அப்படின்னா சரி இது AIY அதே மாதிரி இருக்கிறப்ப இங்கேயும் அப்படியே போயிட்டே இருக்கு. If you form this. So AN அங்க N எழுதிட்டா இங்க M எழுதி MI இங்க எழுதணும் அப்படின்னா AMJ அப்படியே இங்க எழுதணும் அப்படின்னா AMK அப்படியே இங்க எழுதணும் அப்படின்னா AM. அப்ப என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன ஆகும் இந்த மாதிரி எனக்கு ரெக்டாங்குலர் அரேக்குள்ள இதுல எவ்வளவு டேட்டா இருக்குன்னு தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் டேக்கிங் இது ரெக்டாங்குலர் ஸ்கொயரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இது ஸ்கொயர் ஈஸியா கொண்டு வந்தது. பட் ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிளா தான் மாத்தணும் அப்படின்னா வி ஹாவ் டு டெலிட். ஓகேவா? ஸோ வி ஹாவ் டு இன்க்ளூட் சம் டேட்டா. இதுவே ஒரு ரெக்டாங்கிளா ஸ்கொயரா மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் டெலிஷன் பண்ணாலே போதும், ஈஸிலி இருக்கும். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குங்க ஆக்சுவலா இட் ஹேஸ் எத்தனை ரோஸ் இருக்கு. ஸோ இதுல எது சார் ரோன்னு கேட்டீங்கன்னா if you just draw a line like this, a horizontal line always represent row, a vertical line always represent columns. ஓகேவா சார்? இங்க I J K அப்படின்னு எழுதிருக்கல, என்ன சார் பாத்தீங்கன்னா I represent ஓகேவா ரோவோட ஐடென்டிட்டி. ஸோ I அப்படின்றது ஜெனரலா என்ன ரோ எப்படி ஜெனரலா குறிப்போம்னு பாத்தீங்கன்னா we will represent with the letter I. J அப்படின்ற லெட்டர் ஜெனரலி ரெப்ரசன்ட் காலம்ஸ். ஓகேவா? I அப்படின்றது ரோவை இண்டிகேட் பண்ணும், J அப்படின்றது காலத்தை இண்டிகேட் பண்ணும். இஃப் ஐ ஹேவ் n ரோஸ் m ரோஸ் இருந்ததுன்னா m ரோஸ் இருக்கு அப்படின்னா ஐயும் எம்மும் 1 அதேதான். இதுவே இஃப் ஐ ஹேவ் n காலம்ஸ் அப்படின்னா ஐயும் சரி n-ம் j-வும் என்னது சரி. அப்போ நான் ஒரு ஜெனரல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல எத்தனை ரோஸ் எழுத முடியும், எத்தனை காலம்ஸ் எழுத முடியும், எவ்வளவு எழுத முடியும் எனக்கு தெரியாது. So I just give you a general name. M rows இருக்கு சார், n காலம் இருக்கு சார் அப்படின்னு என்ன பண்ண முடியும், என்னால இந்த மாதிரி சொல்ல முடியும். கிளியரா? புரியுதுங்களா? So I have written exactly in terms of its general form. திரும்ப ரிப்பீட் பண்றேன், வெரி சிம்பிள் சார். I அல்லது M it indicates rows, J அல்லது N it indicates columns. For example, if I put I equal to 1, J equal to 1, ஓகேவா? ஸோ ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 1 போட்டா அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் கிடைக்கும். தட் மீன்ஸ் if you put I equal to, for example I equal to 1 போறேன், J equal to 1 substitute பண்ணேன் அப்படின்னா see what happen, I get first row first element. So I cross J இப்படி ஆக்சுவலி இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ I cross J இண்டிகேட் பண்ணுவாங்க. I have put I equal to 1, J equal to 1, so it means first row first column. இதுவே I equal to 1, J equal to 2 போட்டா அப்படின்னா this indicates first row second row. Similarly I equal to 1, J equal to 3 போட்டா அப்படின்னா it indicates first row third row. அப்ப இந்த மாதிரி நான் எவ்வளவு வேல்யூ ரோஸ் அண்ட் காலம்ஸ் எழுதுனா it is based on this. அப்புறம் டோட்டலா எவ்வளவு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போங்க சார்? நம்ம டோட்டலா எவ்வளவு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு you will just observe the outer value. கொஸ்டின்ல அவுட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை மட்டும் பாருங்க. வேற m ரெப்ரசன்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் n ரெப்ரசன்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேவா? m அப்படின்றது நம்பர் ஆஃப் ரோஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, n அப்படின்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரி, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல இருக்கும், ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். இதுதான் சிம்பிள். சரி, ஓகே. Let us go for types of matrix. I hope matrix ஓட பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். In case doubt இருந்தா கேட்டுங்க, இல்ல அப்படின்னா let us go for types of matrix. So
types of matrix first fundamental matrix பார்ப்போம். The first fundamental matrix we will study is row matrix. Row matrix. Row matrixல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரோ இருக்கும், காலம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? It has exactly one row, columns can be any number. சரியா? So row is exactly one. காலம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், any number. For example சொல்லுங்க. Let me show you an example. This is a one row four column matrix. So row வந்து ஒன்னே ஒன்னு தான் இருக்கு, காலம் பாத்தீங்க அப்படின்னா 4 காலம். Yeah, this is what a one row four column matrix. Clear? Okay. அடுத்து செகண்ட், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் மேட்ரிக்ஸ் ஆன காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் எப்படி சார் இருக்கும்? காலம் மேட்ரிக்ஸ்ல ரோ வந்து எவ்வளவு வேணும் இருக்கும், எனி நம்பர். பட் காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். ரோ வந்து எவ்வளவு வேணும் இருக்கலாம், காலம் வந்து எக்ஸாக்ட்லி ஒன்னு தான் இருக்கும். அப்படின்னும் போது இட் வில் பி லைக் திஸ். இதே நான் 4 rows 1 column matrix. ஸோ 4 ரோ இருக்கு, காலம் வந்து என்னதுங்க ஒன்னே ஒன்று தான். இந்த மாதிரி தான் என்னதுங்க, இட் இஸ் a 4 row 1 column. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு மேட்ரிக்ஸோடைய நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் எக்ஸாக்ட்லி ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? a matrix in which row is exactly equal to column. ரோவும் காலமும் எக்ஸாக்ட்லி ஈக்குவலா இருக்கு அப்படின்னா we'll call that as square matrix. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் let me take a 2 cross 2 square matrix. That means 2 cross 2 அப்படின்றப்ப 2 cross 2 which has 2 rows exactly 2 columns. இதுக்குள்ள என்ன இன்டெக்ஸ் இருக்கலாம், இது 2 cross 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது 3 cross 3 எழுதலாம், 4 cross 4 எழுதலாம், 1 cross 1 எழுதலாம், எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்குள்ள நிறைய ஸ்பெஷல் வேரியேஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு வேரியேஷனா நான் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் வில் சி இஸ், இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல நான் சில விஷயங்கள் அப்படியே அப்டேட் பண்றேன் பாருங்க. இந்த எலமெண்ட்டுக்கு பேர் என்னது, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா, இந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், இந்த எலமெண்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இந்த எலமெண்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம். இதுல எப்பெல்லாம் ஐயும் ஜேவும் சேமா வருதோ, ஓகேவா, இஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜே அப்படின்னா அதுக்கு பேரு டயகனல். இதுவே இஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே அப்படின்னா அதுக்கு நேம் ஆஃப் டயகனல். சரியா? இது ஏன் சார் அப்படின்றதுக்கான ரீசன் அடுத்த ஒரு மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம், அந்த மேட்ரிக்ஸ் கிளியரா புரியும். ஸோ த நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கு சார் கேட்டீங்கன்னா ஒன்லி டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட். அது என்ன வேல்யூ இருக்கலாம் டயகனல் வேல்யூஸ், ஆனால் டயகனல் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும், ஆஃப் டயகனல் வேல்யூஸ் ஜீரோவா இருக்கும். ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் in which only diagonal values are present, ஆஃப் diagonals வந்து என்னவா இருக்குங்க, ஜீரோவா இருக்கும். ஆஃப் diagonals ஜீரோவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் it is like this 1 0 0 0 2 0 0 0. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பாருங்க, டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்கு. தட் இஸ் 1 1 2 2 3 3 அது மட்டும் பர்சன்ட் இருக்கு, ஆஃப் டயகனல்ஸ் எல்லாமே ஜீரோ இருக்கு. இந்த மாதிரி இருந்தா பேரு டயகனல் மேட்ரிக்ஸ். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் சொல்றேன், அப்புறம் இது லேட்டர் ஆன் வில் ஸ்டடி திஸ் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ. ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a diagonal matrix is nothing but product of leading diagonals. Remember this property is very useful for you. Even this year this property has been helpful for you. Okay. So the determinant of diagonal matrix is nothing but product of leading diagonals. Product of leading diagonal elements. சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, ஜஸ்ட் நெவர் ஃபர்கெட். நெக்ஸ்ட்
இதுல இன்னும் சம் மிஸ்லேனியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ இருக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஜஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் தட் ஆல்சோ. ரெண்டு டைகனல் மேட்ரிக்ஸை நான் ஆட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத பாருங்க. ஸோ அதை ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைகனல் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டு டைகனல் மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த டைகனல் மேட்ரிக்ஸ் ஒவ்வொருத்தோட என்ட்ரிஸ் வந்து ஏபிசின்னு இருக்கு. இன்னொரு மேட்ரிக்ஸோட என்ட்ரிஸ் வந்து XYZ. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா A will be added to X, B will be added to Y, C will be added to Z. சரியா? இதுல டைகனல் மேட்ரிக்ஸை ஆட் பண்ணும்போது இதே டைகனல் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா A B C அதே என்ட்ரிஸ் எடுத்துக்கிறேன். இன்னொரு டைகனல் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். மல்டிப்ளைல X Y Z. அப்ப என்ன ஆகும்? diagonal of A will be multiplied with X, B will be multiplied with Y, C will be multiplied with Z. இது diagonal matrix மல்டிப்ளை பண்றதுக்கு கிடைக்கிறது. இதுவே ஒரு diagonal matrix nth பவர்ல இருக்கு அப்படின்றப்ப diagonal matrix of A B C the whole power n இருக்கு அப்படின்னா இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ஃபைனல் ஆன்சர் இந்த பவர் உள்ள போயிடுங்க. ஸோ இட் வில் பி லைக் திஸ்: diagonal of A power n, diagonal of B power n, diagonal of C power n. ஹோல் பவரை இண்டிவிஜுவல் diagonal powers நீங்க பார்த்து. That means இதை புரியதுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் தரேன். See here, if A is nothing but a matrix like this, சரியா? It is like this. They have asked us to find the square. அப்ப என்ன பண்ணுங்க? ஒண்ணும் கிடையாது, உள்ள இதுக்கு ஸ்கொயர் பண்ணுங்க, இது ஸ்கொயர் பண்ணுங்க. This will be your answer. That's all. ஒரு பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. சம் சால்வ் பண்றப்ப இட் வில் பி டெஃபினெட்லி சப்போர்ட் ஃபார் யூ. சரியா? அதுக்கு இதே விஷயத்த இன்வெர்ஸ் ஃபார்வர்ட் இருந்தது அப்படின்னா diagonal of ABC, இங்க n க்கு பதிலா -1 இருந்தா என்ன பண்ணுவோம்? We will write it like this: diagonal of A power -1, B power -1, C power -1. நம்ம ஸ்கூல்ஸ்லயே படிச்சிருப்போம். 2 power -1 இருந்தா எப்படி எழுதுவாங்க? Will write as 1/2. 3 power -1 இருந்தா will write as 1/2. அப்ப இங்க A power -1 அப்படின்றத எப்படி எழுதுவோம்? Will write as 1/A, 1/B, 1/C. ஓகே, புரியுதா? That's all. So இதுதான் diagonal matrix ப்ராப்பர்ட்டிஸ். சார் why we study diagonal matrix? ஓகேவா? பிகாஸ் இதை பேஸ் பண்ணிட்டு நிறைய அப்கிரேடட் மேட்ரிக்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றும் அப்படி பார்ப்போம். So the next matrix you will see is நான் ரீசெண்டா எக்ஸாம் எழுதுன ஏதோ ஒரு எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல கொஸ்டின். அப்ப ரீசெண்டா ஏட்லயோ எழுதிய ஒன்றுல இந்த ஃபார்மெட்ல கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருந்தா போதும், ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாலே இது பெட்டர். நெக்ஸ்ட் அடுத்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்றது டயகனல் மேட்ரிக்ஸோட ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல diagonal values எல்லாமே சேமா இருக்கும். ஓகேவா? So in scalar matrix all the diagonal values are same. ஓகேவா? It is a diagonal matrix in which all the entries are same. Simple இருக்கும். A diagonal matrix in which all entries are same. எல்லா என்ட்ரிஸும் ஒரேவா இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், if we draw a 2x2 scalar matrix, so வேற okay, this is a 2x2 scalar matrix. சரியா? இதே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். if all the diagonal values are 1 அப்படின்னு வந்தா அதுக்கு பேரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம்ல, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். Identity matrix is also known as unit matrix. Sir, unit matrix is entirely different from unitary matrix. Unit matrix is entirely different from unitary matrix. Never forget. Unitary matrix na வேற, unit matrix na வேற. Questionல இருக்கிற wordings clear observe பண்ணுங்க. Unit matrix na identity matrix. Unitary matrix na அது complex matrix. சரியா? So இதுக்கான இதுன்னு பாத்தீங்கன்னா diagonal values எல்லாமே ஒண்ணா இருக்குங்க. Diagonals are 1. ஓகேவா? Half diagonals 0. Very simple. I will get not from
half diagonal 0 square matrix format இருக்கும். Square matrix rectangular ஆ வராது. யூனிட் மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ரெக்டாங்குலர் ஃபார்மேட் இருக்காது, ஸ்கொயர் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் let me take 2x2 square matrix. Okay, this is unit matrix. Clear? Next matrix. So sixth matrix. இப்போ இந்த எல்லா வேல்யூஸுமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ all the values are 0, அப்ப அதுக்கு ஒரு நேம் இருக்கும்ல, அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா if. சோ அந்த மேட்ரிக்ஸோட நேம் என்ன பாத்தீங்க அப்படின்னா null matrix. null matrixனா ஒண்ணும் கிடையாதுங்க, அங்க இருக்கிற எல்லா என்ட்ரிஸுமே 0. all entries of the matrix are 0. entries are 0. entries ஒண்ணும் கிடையாது, உள்ள இருக்கிற ஒவ்வொரு டேட்டா. எக்ஸாம்பிள் if I write 2 null matrix, this is 2 null. நம்ம எத்தனை எழுதுறோம் 1 2 2 எழுதி வச்சிருந்தா அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. மேட்ரிக்ஸ் குடும்பத்திலேயே நல் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் தான் ரேங்க் 0. ஓகேவா? சோ ரேங்க் ஆஃப் நல் மேட்ரிக்ஸ் இஸ் 0. ஓகேவா? மேட்ரிக்ஸ் குடும்பத்திலேயே நல் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் தான் ரேங்க் 0. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேங்க் வந்து they will denote by the letter row. ஓகேவா? சோ நல் மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 0. அடுத்து 7 singleton matrix. singleton matrix மேட்ரிக்ஸ்னா ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு மேட்ரிக்ஸ் உடைய ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருக்கும். ஓகேவா? a matrix which has only exactly one variable, அதுக்கு பேர் singleton matrix. ஓகேவா? மேட்ரிக்ஸ் with exactly one variable, ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. இந்த மாதிரி அதுக்கு பேர் singleton matrix. ஏதோ ஒரு பாராமீட்டர் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் let me take இதுக்கு பேர் singleton matrix. சரி, அடுத்து ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். அடுத்த மேட்ரிக்ஸ் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். 8th மேட்ரிக்ஸ் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸ்பார்ஸ்ன்றது என்ன? சில்ட்ர அப்படின்னு. ஓகே, நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பார்ஸ்ன்றது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்ல, அதே மாதிரி தான் ஒரு மேட்ரிக்ஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சோ எல்லா என்ட்ரிஸும் ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே வரும். தட் மீன்ஸ் எல்லா என்ட்ரிஸும் 0வோட ரீப்ளேஸ் ஆயிருக்கும். which means நீங்க ஒரு ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்சர்வ் பண்ணனா easily you can observe when number of zeros is greater than number of non-zero elements. ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ்ல ஜீரோஸ் அதிகமாகவும் நான்-ஜீரோ எலிமெண்ட்ஸ் கம்மியாகவும் இருந்தால் அதுக்கு பேரு ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ தட் இஸ் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் non-zero elements are zeros greater than number of non-zero elements. சார் இது எங்க சார் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, it is definitely useful for you while solving power system load flow analysis. ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர் சிஸ்டம் லோட் ஃப்ளோ அனாலிசிஸ் நீங்க சால்வ் பண்ணும்போது இது டெஃபினெட்லி சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ த மேட்ரிக்ஸ் will be right like this. I'll write 3x square matrix. Okay, if you watch this matrix, இந்த மேட்ரிக்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. 1 2 3 non-zero elements இருக்கு. அப்ப 0 elements எத்தனை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 6 0 elements இருக்கு, 3 non-zero elements இருக்கு. இந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு அப்படின்னா we'll call it as sparse matrix. சரியா? நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஃபுல் மேட்ரிக்ஸ். ஃபுல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல ஜீரோவே இருக்காது. மேட்ரிக்ஸ் வித் நாட் ஈவன் a single entry is zero. மேட்ரிக்ஸ் வித் ஓகேவா நோ ஜீரோ என்ட்ரிஸ். அந்த என்ட்ரிஸ் எதுலையுமே பாத்தீங்கன்னா ஜீரோஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் this is what a 2 cross 3 full matrix. சரி, நெக்ஸ்ட் ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாம இன்னும் ஃபியூ மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ ஐ டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஆக்சுவலி தெர் ஆர் அரௌண்ட் 30 மேட்ரிக்ஸ், 30 to 40 மேட்ரிக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ
upper triangle matrix. Upper triangle matrix. சார் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அப்பர்னா மேல, ஓகேவா? சோ மேல இருக்கிற என்ட்ரிஸ் மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கு. அது எதுக்கு மேல? டயகனலுக்கு மேல என்ட்ரிஸ் இருக்கும், டயகனலுக்கு கீழே எல்லாமே 0 ஆயிருக்கும், ஓகேவா? சோ அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஆல் என்ட்ரிஸ் above diagonal are 0, sorry, are present. All entries above diagonals exist. So example for upper triangle matrix, let me write like this. இதோட அப்படியே ஆப்போசிட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா lower triangle matrix. Lower triangular matrix. Okay. Lower triangle matrix அப்படின்னா எல்லா என்ட்ரிஸுமே all entries below diagonals are 0. Sorry, all entries below diagonals exist. That means the matrix will look like this. சரியா? டயகனலுக்கு மேல இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்லி 0, கீழே வந்து நாங்க என்ட்ரிஸ் இருக்கு. சார் இங்க 0லாம் வரலாமா? இங்க எங்க 0 வரலாங்க, உள்ள 0 எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த டயகனல் கூட 0 வரலாமா? அதுவும் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எழுதணும். திஸ் இஸ் ஆல்சோ டயகனல் மேட்ரிக்ஸ், அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ். இது கரெக்ட் தான். சரியா? இல்ல சார் இங்க தான் என்ட்ரி 0 வரலாமா? கரெக்டா வரலாம். ஆனா என்ன கூடாதுங்க, இந்த போர்ஷன் கம்ப்ளீட்லி 0 எடுக்கும். சரியா? அதே மாதிரி கம்ப்ளீட்டா 0 வச்சா டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே ஓகே, இது அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் சார், டயகனல் மேட்ரிக்ஸ்க்கும் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்க்கும் லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்க்கும் இன்னொரு விஷயம் இருக்குது, ரெமெம்பர் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான். டிட்டர்மினன்ட் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் லீடிங் டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, சோ இதுக்கு அங்க என்ன ரிசல்ட் படிச்சோமோ அதே மாதிரி தான். டிட்டர்மினன்ட் ஆஃப் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் ஆஃப் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஜஸ்ட் இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் தான் டிட்டர்மினன்ட் இருக்கிறப்ப வரும். சரியா? அதனால ப்ராப்பர்ட்டி எழுதுகிறேன். So, determinant of, we will study the topic of determinants later on. Determinant of upper triangular, lower triangular, scalar, diagonal matrix, unit matrix, எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். சரியா? one of the very important properties, remember that. சரியா? Next, I definitely solve some property explain பண்ணி definitely some solve பண்ணுங்க. For just now, just remember this. When we go for determinant, I will definitely solve this one. Okay, for some example solve பண்ணுங்க. அடுத்த மேட்ரிக்ஸ் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். சார் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ரோஸும் காலம்ஸும் டிஃபரெண்டா இருக்கு. when rows not equal to column அப்படின்னா அதுக்கு பேர் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். rows, m is represented by rows, n is represented by columns. rows not equal to column அப்படின்னா அதுக்கு பேரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இதுலயும் இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், இதுல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து வெர்டிகல் மேட்ரிக்ஸ், இன்னொன்னு ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ். there are 2 subcategories. One is nothing but vertical matrix, second one horizontal matrix. Sir, vertical matrix na ஒண்ணும் கிடையாதுங்க. It will be like this. Let me give a matrix like this. டவர் மாதிரி இருக்கும் பாக்குறது. அதாவது காலத்தோட வேல்யூ ரோ விட கம்மியா இருக்கும். That is m greater than n இருந்தா அது vertical matrix. m less than n இருந்தா அது horizontal matrix. So it will be like this. இதுல என்ன இருக்குங்க, m less than n. சரியா? இது horizontal vertical matrix. சரியா? Next matrix.
13th matrix. 13th matrix. Orthogonal matrix. Orthogonal matrix. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, எந்த ஒரு மேட்ரிக்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறது, ஒரு மேட்ரிக்ஸும் அதனுடைய டிரான்ஸ்போஸும் மல்டிப்ளை பண்ணும்போது, டிரான்ஸ்போஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் ஆப்போசிட் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸும் அதனுடைய டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்றப்ப உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்தால் அதுக்கு பேரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, a matrix multiplied along with its transpose அல்லது ரிவர்ஸ்ல பண்ணாங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்தா அதுக்கு பேரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள். Remember this example. This will be helpful for you while attending problems in EMFT, electromagnetic field theory அப்படின்ற ஒரு கோர் பேப்பர் இருக்கும். கோர் பேப்பர்ல இருக்கிற ஒரு கான்செப்ட், தட் இஸ் யூனிட் கன்வர்ஷன் அண்ட் பாயிண்ட் கன்வர்ஷன் இருக்கும். ஸோ பாயிண்ட் கன்வர்ஷன்ஸ்ல ரெக்டாங்குலர் டு ஸ்பெரிக்கல், ஸ்பெரிக்கல் டு சிலிண்ட்ரிக்கல், சிலிண்ட்ரிக்கல் டு ரெக்டாங்குலர், இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த ஜென்ரல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எல்லாமே மாறும். ஸோ அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இது இருக்கு. காஸ் பை, சைன் பை, sin phi, cos phi, 0, minus cos phi, cos phi, sin phi. Okay, 0, 0, 1. This is an example for rectangular. சரி, ஆர்த்தோகனல். இதுலயே 2x2 கொடுக்குறேன் பாருங்க. அதே இது ஜஸ்ட் 2x2 கொடுக்குறேன். sin phi, cos phi, cos phi, sin. ஓகேவா? So, just execute பண்ணி காட்டுறேன். இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். So that you will understand how rectangular orthogonal matrix works. So, A into A transpose. First, let me take transpose for this. So, transpose means what? அது தெரியும்ல. Transpose நான் சொல்லிடுறேன். ரோஸை ஃபுல்லா காலமா மாற்றணும், காலம் எல்லாத்தையுமே ரோவா மாற்றணும். If you change all rows to column and all columns to rows, அதுக்கு பேர் தான் transpose. So transpose nothing is nothing but anything. Interconversion of rows and columns. You study transpose later on, but just remember the definition now. Transpose nothing but anything. Rows are converted to columns, columns are converted to rows. அப்ப இந்த ரோவை காலமா மாற்றிடும். sin theta, sin phi, cos phi. இந்த ரோவை காலமா மாற்றிடும். minus cos phi, sin phi. Now what we will do? We will multiply these two matrices. A into A transpose. இதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை சொல்லிடுறேன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக் கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியா சால்வ் பண்ணணும். அந்த கிரைட்டீரியா சால்வ் ஆனா மட்டும்தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அது என்ன கிரைட்டீரியா? ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேவா சார்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்போ சார் பர்ஃபார்ம் பண்ண முடியும்? எப்போ பர்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, this is a 2x2 matrix. This is also a 2x2 matrix. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரோவும் சேமா இருக்கும். திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரோவும் சேமா இருந்தது அப்படின்னா we can perform matrix multiplication. அப்போ நீங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றீங்க இல்ல, இப்போ ஃபைனலா ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் எப்படி சார், என்ன ஆர்டர்ல இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலம் என்னவோ அந்த ஆர்டர்ல ஃபைனல் மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் இருக்கும். சால்வ் பண்ணிடுறேன், அப்புறம் உங்களுக்கு எழுதுற பாருங்க. இதுல வர ஆன்சர் வந்து டெஃபினட்டா ஒரு 2x2 தான் இருக்கும், 100%. ஓகேவா? ஹவு சார்? லெட் மீ சால்வ் திஸ். இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கேன் பி சால்வ் ஈஸிலி லைக் திஸ். First row is multiplied with first column. This first row will again multiply with second column. So, the procedure அப்படியே எழுதுறேன். First row is multiplied with first column. Similarly, first row is multiplied with second column. Similarly, second row is multiplied with first column. Second row is multiplied with first column. Second row is multiplied with second column. So, second row multiplied with first column.
second row multiplied with second column. So now ஒவ்வொரு individual value என்ன ஆகும் அது கூட இருக்கிற neighboring values கூட multiply ஆகும் such that sin phi into sin phi will be sin square phi. Cos phi into cos phi will be cos square phi plus cos square. Sin phi into cos phi minus sin phi cos phi, and cos phi into sin phi will be plus cos phi sin. அடுத்து minus cos phi into sin phi will be minus cos phi sin phi plus sin phi into cos phi will be sin phi cos phi. அடுத்து cos phi into minus cos phi will be plus cos square phi, and minus into minus will become plus sin phi into sin phi will be sin square. Okay, என்ன வரும் sin square theta plus cos square theta value 1 plus sin phi cos phi minus sin phi cos phi will get cancelled, plus sin phi cos phi minus sin phi cos phi will get cancelled. So this will become 0, this will become 0. Cos square theta plus sin square theta is 1. அப்ப என்ன வருது பாருங்க 1 0 0 1. This is a identity matrix. So என்ன பண்ணேன் A into A transpose எடுத்தேன். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு 2x2 identity matrix கிடைச்சிருக்கு. நம்மள சொன்ன மாதிரி ஆர்டர் சேமா இருக்குன்னு பாக்குறேன், ஆர்டர் எக்ஸாக்ட்லி மேட்ச்டு. அப்ப நான் பண்ண ப்ரொசீஜர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரியா கிளியரா? சோ இது என்ன இருக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கான டெஃபினிஷன். சரி இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இஸ் a category that belongs to real matrix. இதே மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கு which is nothing but complex matrix. இதே ப்ரொசீஜரை காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணும். So the next matrix we'll see is unitary matrix. நம்ம அடுத்த ஒரு மேட்ரிக்ஸ் பார்ப்போம். It's nothing but unitary matrix. Unitary matrix. The unitary matrix ஓட procedure என்ன சார்? Same like orthogonal, but it is valid for complex matrix. Condition என்ன சார்? நம்ம கேட்டீங்கன்னா A into A theta equal to A theta into A equal to identity matrix. Sir, A is nothing but given matrix. இந்த A theta இருக்குல்ல, this is nothing but இதுக்கு இது வந்து ரெண்டு ஃபார்முலா எழுத முடியும். ஒன்னு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கான்ஜுகேட் அப்ளை பண்ணலாம், அல்லது கான்ஜுகேட் எடுத்துட்டு அப்புறம் டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணலாம். This is nothing but it is called as transpose of conjugate. சரி, கான்ஜுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ். நான் கான்ஜுகேட்டுக்கான டிரான்ஸ்போஸ், அதாவது இந்த டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதுக்கான கான்ஜுகேட் so it is called as conjugate of transpose. நம்ம எடுத்த டிரான்ஸ்போஸ்க்கு கான்ஜுகேட் அப்ளை பண்ணலாம். கான்ஜுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் இதுக்கு நேம் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் கான்ஜுகேட். சரியா? சோ இதே நான் யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ல இருக்குது. சார் இது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? I will give one matrix for you. Let me give one matrix. A is nothing but 1 plus I by 2, 1 minus I by 2, 1 plus I by 2, sorry 1 minus I by 2, 1 plus I by 2. சேம் அதே மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னா see here A எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? I will take transpose. Sir, I will use this method. You can use this method as formula. சரியா? A transpose எடுத்தேன் அப்படின்னா this row will go here, this column will come here. அப்போ இதுல பெரிய சேஞ்ச் நடக்காது, ஏன்னா எல்லாமே என்ன இருக்கு இதுவும் சேம் இதுவும் சேம், அப்போ பெரிய லெவல் சேஞ்ச் இருக்காது. அப்போ 1 minus I by 2, 1 minus I by 2, 1 plus I by 2. This is A transpose. அடுத்து I have to take conjugate. இந்த A transpose conjugate. Sir, conjugate is nothing but we have to take inverse. So அதாவது இந்த பிளஸ் இருந்தது அப்படின்னா you should replace the imaginary part with minus. Sir, conjugate is always taken for imaginary numbers. So I, J வந்து அதுக்கு பேர் imaginary அப்படி சொல்லுவாங்க. Imaginary numbers அப்படின்னா it does not have any practical significance. பட் மேத்தமெட்டிக்கலி நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா சர்க்யூட்டை ரிடக்ஷன் பண்றதுக்கு, நம்ம படிக்கிற சிஸ்டத்தை ரெடியூஸ் பண்றதுக்கு. சரியா?
அப்ப எங்கெங்கெல்லாம் ஐ இருக்கோ பிளஸ் ஐ இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் ஐயா ரீப்ளேஸ் ஆயிடும். எங்கெங்கெல்லாம் மைனஸ் ஐ இருக்கோ அங்கெல்லாம் பிளஸ் ஐயா ரீப்ளேஸ் ஆயிடும். இட் வில் பி 1 minus I by 2, 1 plus I by 2, 1 plus I by 2, 1 minus I by 2. This will be transpose of conjugate. Okay, it's a conjugate of transpose. அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணும். If you multiply, you will get identity matrix. Let us see it. So உங்களுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் 2 ஸ்டெப் போடுறேன். மீ ஸ்டெப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பட் will take more time, so I just draw 2 steps. Now multiply these two matrices. First column, first row, second column. 1 plus I by 2, 1 minus I by 2, multiplied with 1 minus I by 2, 1 plus I by 2. அடுத்து 1 plus I by 2, 1 minus I by 2, multiplied with 1 plus I by 2, 1 minus I by 2. அடுத்து 1 minus I by 2, 1 plus I by 2, multiplied with 1 minus I by 2, 1 plus I by 2. அடுத்து 1 minus I by 2, 1 plus I by 2, multiplied with 1 minus I by 2, 1 plus I by 2. Okay. Multiply each and everything. Multiply each and everything. So just multiply this one with this one. This one with this. Okay. 1 plus I by 2 into 1 minus I by 2. Sir, base same mark. 2 into 2 will become 4. Sir, addition கிடையாது, multiplication. Okay, that is 1 by 2 into 1 by 2 எழுதுவோம். 1 by 2 எழுதுவோம். 1 by 4 எழுதுவோம். அதே மாதிரி. சரியா? So இங்க என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்க. a plus b into a minus b இருக்கு. அப்ப இது எப்படி எழுதுவாங்க? a square minus b square. So this will be a square minus b square. So the answer will be 1. 1 plus I by 2 will be 1 plus I into 1 minus I will be. This is a, this is b. So a square minus b square. Clear? Appa see what happens. See what happens. 1 I into I square oda value. So imagine you will see complex study. You complex analysis படிப்பீங்க. I square oda value பாத்தீங்கன்னா -1. I square oda value -1. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. This one will become plus. அப்போ 1 2 by 4 இந்த ஒரு டேர்ம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது ஒன்னு சால்வ் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 2 by 4 வரும். பிளஸ் சரி இதே டேர்ம் தான் இதுவும் இதே டேர்ம் தான். அப்ப அதை சால்வ் பண்ணா அது 2 by 4 வரும். அதுக்கு அடுத்து இங்க வர ஓகேவா 1 plus I by 2 1 minus I by 2 இல்ல 1 minus I by 2. Now again solve it. So 1 plus I by 2 1 minus I by 2 1 plus I by 2 1 minus I by 2. Okay, first 1 plus I by 2 into 1 plus I by 2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை அப்ப என்ன வரும் 2 into 2 will be 4. denominator 4 ஆயிடுச்சு. multiply each and every term here with other term. ஓகேவா இல்ல அப்படின்னா ஜஸ்ட் இது a plus b இதுவும் a plus b a plus b into a plus b will give a plus b the whole square. ஓகேவா இது என்ன கிடைக்கும் a plus b the whole square ஃபார்மட் கிடைக்கும். this I can write as 1 plus I the whole square. ஓகேவா if you expand this it will be 1 square plus 2 into 1 into I plus I square oda value -1. So it will be -1. சரியா புரியுதா இது 1 plus I by 2 1 plus I by 2. Similarly 1 minus I by 2 க்கு போடுங்க இதே மாதிரி. Let's start for 1 minus I by 2 1 minus I by 2 into 1 minus I by 2. If you solve this denominator will be 4.
இது என்ன ஃபார்முலா இருக்கு? a minus b into a minus b இருக்கு. அப்ப a minus b the whole square 1 minus I the whole square. This is nothing but a square minus 2ab. 2 into a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ i. அதுக்கடுத்து பிளஸ் b ஸ்கொயர் வரும். b ஸ்கொயர் வேல்யூ இஸ் i ஸ்கொயரோட வேல்யூ -1 by 4. So plus I plus 1 minus 1 cancel. அப்ப இங்க என்ன வரும்? -2i by 4 வரும். So இங்க என்ன வரும்? You will get plus 2i by 4. இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா -2i by 4 இருக்கு. அந்த ரெண்டு ரிசல்ட் தான் எனக்கு தேவை. அந்த ரிசல்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ ஒரு ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப பிளஸ் 2i by 4 வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப -2i by 4 வந்திருக்கு. ஸோ அப்ப என்னதுங்க? These two are same, therefore it gets cancelled. அதே இங்கேயும் வர சேம் அதே டேர்ம் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப என்ன வருங்க? ஃபர்ஸ்ட் -2i by 4 வரும், அடுத்து பிளஸ் 2i by 4 வரும். சரி, இதுவும் ஒன்னே. வாட்ச் க்ளோஸ்லி, இதுவும் ஒன்னே. இதுதான் இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. இதுக்கான மல்டிபிகேஷன் அதே தான். இதுக்கான மல்டிபிகேஷன் இது பாருங்க. பிளஸ்ன்றப்ப பிளஸோட மல்டியா இருக்கும், மைனஸ்ன்றப்ப மைனஸோட மல்டியா இருக்கும். ஸோ மைனஸ்ன்றப்ப மைனஸ் கூட மல்டி ஆகும், பிளஸ்ன்றப்ப பிளஸ் கூட மல்டி ஆகும். அப்ப இங்க என்ன ஆன்சர் வருதோ அதே வரும். சரியா? அதுக்கடுத்து இங்கேயும் பாருங்க. This one I have written. Second row, second column I have written wrongly. So here it will have plus, here it will have minus. To watch closely. Second row, second column. So 1 minus I by 2, 1 plus I by 2. Second column into 1 plus I by 2, 1 minus I by 2. இதுவும் ஒன்னே. This one and this one are same. If you watch closely, 1 minus I by 2 is multiplied with 1 plus I by 2. 1 plus I by 2 is multiplied with 1 minus I by 2. இங்க பாருங்க. Plus is multiplied with minus, minus is multiplied with plus. அப்ப இங்க என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் இங்க வரும். This will also be 2 by 4 plus 2 by 4. Therefore, all the values will be 4 by 4, 0, 0. This will also be 4 by 4. Which is what? 1, 0, 0. This is again an identity matrix. அப்ப என்ன சொன்னாங்க? யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருந்தால் ஒரு மேட்ரிக்ஸும் அதனே டிரான்ஸ்போஸ்ட் காஞ்சிகேட்டோ இல்ல காஞ்சிகேட் டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். சரியா? இதுக்கு பேரு யூனிட்டரி மேட்ரிக்ஸ். இது எப்போ வேலிட்? இஃப் த மேட்ரிக்ஸ் காம்ப்ளெக்ஸ். ரியலா இருந்தது அப்படின்னா கோ ஃபார் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து we'll see incidence matrix. அடுத்த மேட்ரிக்ஸ் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா சார் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல்ல தேவைப்படுது அப்படின்றப்ப, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் they will use this matrix. What is the purpose of this matrix? சார் ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு இமேஜை மேட்ரிக்ஸா மாற்றி யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஃபார்மேட் இருக்கிறத நீங்க தாராளமா மேட்ரிக்ஸா மாத்திக்க முடியும். அதே மாதிரி அந்த மேட்ரிக்ஸை மறுபடியும் தாராளமா இமேஜ் ஃபார்மேட் மாத்திடும். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி வந்து எதுல பாசிபிள் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ்ல. ஸோ இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஏ கன்வர்ஷன் ஆஃப் கிராஃபிக்கல் இமேஜ் இன்டு மேட்ரிக்ஸ் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்டு கிராஃபிக்கல் இமேஜ். சரியா? ஸோ இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ்ல 3 பாசிபிலிட்டிஸ் தான் பாசிபிள். ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 தான். 1 + 1 -1 0. இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாமே எப்படி இண்டிகேட் பண்ணிருப்பாங்கன்னா they are directed by arrows. by lines / arrows. அதாவது ஒண்ணு கோடா இருக்கும் இல்லைன்னா ஆரோ போட்டுருக்கும். சரியா? சார் இந்த கோடு வருது அப்படின்றப்ப பாசிபிள் வேல்யூஸ் வந்து ரெண்டே வேல்யூ தான், 1 0 இல்ல 1. இந்த கோட்டுக்கு கொஸ்டின்ல பாருங்க, கோடா இருந்தா அதுக்கு ரெண்டே வேல்யூ தான் பாசிபிள், 1 0 or 1. இதுவே ஆரோவா இருந்தா எத்தனை வேல்யூ பாசிபிள்? ஸோ இந்த ஆல்வேஸ் ரிமெம்பர், பாட்டம் ஆஃப் த ஆரோ ரெப்ரசன்ஸ் +1, டிப் ஆஃப் த ஆரோ ரெப்ரசன்ஸ் -1. பாட்டம் ஆஃப் த ஆரோ ரெப்ரசன்ஸ் +1, டிப் ஆஃப் த ஆரோ ரெப்ரசன்ஸ் -1. அப்ப இதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் எதுவும் பாத்தீங்கன்னா +1, -1, 0. சரிங்க சார், இதை வச்சுட்டு எப்படி சார் மேட்ரிக்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ they will give some graph. ஒரு கிராஃப் கொடுத்துட்டு they will ask us to construct what is a matrix. So
I'll take a question. A, B, C, D, E. I'll take two types of question. Okay. So this question, first question from pray பண்றல is without arrow type. Okay. Let us construct the matrix by using this. Let me take a matrix. Find a matrix. Find matrix E. Let us construct. How we can construct? Sir, without arrow அப்படினா ரெண்டே பாசிபிலிட்டி தான், ஒன்னு 0 இல்ல ஆகும். How we can construct? I take sir இதுக்கு பேர் வந்து நோட்ஸ் அப்படி சொல்றாங்க. இதுக்கு பேர் நோட்ஸ் அப்படி சொல்றாங்க. இதுக்கு பேர் பிரான்ச். சரியா? அப்போ A, B, C, D, E. நோட் எழுதின பிரான்ச் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. இப்ப பாக்குறேன் இந்த பிரான்ச் 1 எந்தெந்த நோடுக்கு இடையில கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த பிரான்ச் 1 பாத்தீங்க அப்படின்னா ஏவுக்கும் சிக்கும் இடையில கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது வித்தவுட் ஏரோ அப்படின்றப்ப அது ரெண்டு இடையில கனெக்ஷன் இருந்தா 1, அது ரெண்டு இடையில கனெக்ஷன் இல்லை அப்படின்னா 0. ஸோ see here the branch 1 ஏவுக்கும் சிக்கும் இடையில இருக்கு. ஸோ பிரான்ச் 1 ஏவுக்கும் சிக்கும் இடையில இருக்கு. ஸோ கனெக்ஷன் இருக்கிறதுனால அது ரெண்டுக்கும் 1 போடுறேன். கனெக்ஷன் இல்லாத டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 1 வேற எங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கான்னு பாக்குறேன், வேற எங்கேயும் கனெக்ட் ஆகல, அப்போ 0. ஓகே, அடுத்து செகண்ட் பிரான்ச் பாக்குறேன். செகண்ட் பிரான்ச் ஏவுக்கும் பிக்கும் இடையில கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஏவுக்கும் பிக்கும் இடையில 1 போடுறேன். வேற எங்கேயாச்சும் கனெக்ட் ஆயிருக்கான்னு பாக்குறேன், வேற எங்கேயும் கனெக்ட் ஆகல அப்படின்னா ஐ இன்புட் 0. தேர்ட் பிரான்ச் பிக்கும் இக்கும் இடையில கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ பிக்கும் இக்கும் இடையில இன்புட் 1, மீது எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை, அப்ப ஐ இன்புட் 0. ஃபோர்த் பிரான்ச் சிக்கும் பிக்கும் இடையில இருக்கு. அப்போ பிக்கும் சிக்கும் இடையில இன்புட் 1, மீது எல்லாமே 0. ஃபிஃப்த் பிரான்ச் பாத்தீங்க அப்படின்னா டிக்கும் பிக்கும் இடையில இருக்கு. ஃபிஃப்த் பிரான்ச் வந்து டிக்கும் பிக்கும் இடையில இருக்கு, அங்க 1 போட்டுறேன், மீதி எல்லா எலிமெண்ட்ஸும் 0. So this is how we will construct incidence matrix. This is how we will construct incidence matrix. Next again. இது வந்து வித்தவுட் ஏரோ, இதே வித் ஏரோ கொடுத்தாங்க அப்படின்னு வித் ஏரோ. இதே क्वेश्चनல பாருங்க வித் ஏரோ. ஓகே, இது வித் ஏரோ டைப் क्वेश्चन. கிளியரா? சோ வித் ஏரோ டைப்ல கன்ஸ்ட்ரக்ட் அதே கேட்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ். சோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க? வெரி சிம்பிள். சோ அந்த நோட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் கிளியரா எழுதி. சோ நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 நோடு தான் இருக்கு. A, B, C, D, E. பிரான்ச் பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் நோடு பாருங்க எங்க இருந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச் C ல ஸ்டார்ட் ஆகுது, A ல போய் முடியுது. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு ஏரோவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பயுமே +1, ஏரோவுடைய எண்டிங் பாயிண்ட் எப்பயுமே -1. அப்ப C ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா C ஓட இடத்துல +1 போட்டுப்பேன். A ல போய் டெர்மினேட் ஆகுது, அப்ப A ஓட இடத்துல -1 போட்டுப்பேன். வேற எங்கேயாச்சும் இந்த ஏரோ இருக்கான்னு பாக்குறேன், வேற எந்த இடத்துலயும் கனெக்ஷன் இல்லை, எல்லாமே 0. இது இல்லை. அதுக்கு அடுத்து செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏவுக்கும் டிக்கும் இடையில கனெக்ஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகறதுல இன்புட் A +1, D ல போய் டெர்மினேட் ஆகறதுல D ல -1. தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா பிக்கும் டிக்கும் இடையில இருக்கு. அப்ப B ல ஸ்டார்ட் ஆகிறதுனால B ல +1, D ல போய் முடியறதுனால D ல -1. ஓகேவா? ஃபோர்த் ஏரோ பாத்தீங்க அப்படின்னா சிக்கும் டிக்கும் இடையில இருக்கு. D ல ஸ்டார்ட் ஆகுது, அப்ப D ல +1, C ல போய் முடியுது, C ல -1. ஃபிஃப்த் ஏரோ பாத்தீங்க அப்படின்னா ஈக்கும் சிக்கும் இடையில இருக்கு. E ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, E ல +1, C ல போய் முடிஞ்சிருக்கு, C ல -1. சிக்ஸ்த் ஏரோ பாத்தீங்க அப்படின்னா E ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, D ல போய் முடிஞ்சிருக்கு, ஸோ E ல +1, D ல போய் முடிஞ்சிருக்கு, -1.
So இதான் அதுங்க இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் வித் ஏரோ டைப் கொஸ்டின். கிளியரா? ஸோ இது ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க. எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க். 1 minute. Okay. Let us see last two types of matrix. So இன்னும் நிறைய மேட்ரிக்ஸ் இருக்கு. We will see in later. Okay. இன்னும் ரெண்டு மேட்ரிக்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Then we will wind up. Okay. I'll explain two more matrices. Then we will wind up. An important matrix, singular and non-singular matrix. அடுத்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பிகம் 0. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லெட் மீ ரைட் டவுன் த கொஸ்டின் இட்செல்ஃப். இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தீங்கன்னா 0 ஆயிடும். ஓகேவா? ஸோ இஃப் யூ டேக் டிட்டர்மெண்ட் இட் வில் பிகம் 0. ஹவ் வி கேன் டேக் டிட்டர்மெண்ட்? ஜஸ்ட் மல்டிப்ளை தீஸ் டூ. ஸோ இது வந்து ஜெனரல் ஃபார்மேட் சொல்லிடுறேன். 2 cross டிட்டர்மெண்ட்க்கு ABCD is the general determinant. Means how we can perform multiplication. Multiply D with A, multiply C with B. DA A கூட மல்டிப்ளை பண்ணுங்க, that is AD minus BC. இதுதான் determinant condition. So அதுபடி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா so 2 is multiplied with 1 which is 2 minus 1 is multiplied with 2 which is 2 which will be 0. சரி, இப்போ நான் போட்டு தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் கேட்ல இந்த ஃபார்மேட்ல தான் क्वेश्चन கேட்டிருந்தாங்க. You have one more option. If instead of solving this, you can simply just check the matrix. If two rows or two columns of a matrix are same, ரெண்டு ரோவோ இல்ல ரெண்டு காலமோ சேமா இருந்தால், ஓகேவா? திரும்ப ரிப்பீட் பண்றேன். If two rows or two columns of a matrix are same, then determinant is 0. ஓகேவா? ரெண்டு ரோவோ ரெண்டு காலமோ சேமா இருந்து அப்படின்னா determinant will be 0. இது சிங்குலர் மேட்ரிக்ஸ். சோ அடுத்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். non-singular matrix. non-singular matrixல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப 0வா இருக்காது. If I take determinant for that matrix, it will not become 0. For example, let me take a matrix. This I again take 2 cross 2 because 2 cross 2 is easier for writing matrix. Now, just see here. If you multiply these two, 5 into 1 is 5 minus 2 into 2 is 4. அப்ப என்ன வருதுங்க? The determinant is 1 which is definitely not equal to 0. அப்போ இதுக்கு பேரு நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், எதுக்காக இது கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. There is no inverse for singular matrix. There is no inverse for singular matrix. சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் தெரியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? never forget this. So சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ் படிச்சோம். ஸோ இப்போ நம்ம என்ன மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம், என்ன இன்னும் படிக்காம இருக்கேன் அப்படின்றத ஐ எக்ஸ்பிளைன். ஓகேவா? இப்போ என்னென்ன பார்த்துன்றத ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துறேன். இன்னும் என்னென்ன இருக்கு மேட்ரிக்ஸ் டைப்ஸ்ல அப்படின்றதையும் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துறேன். We will study that in later on sessions. Okay. Then I will wind up. So நம்ம இங்க படிச்சதை மட்டும் ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுக்குறேன். என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, so we have seen row matrix, column matrix, அடுத்து square matrix, அடுத்து unit matrix, diagonal matrix, அடுத்து scalar matrix, அதுக்கு singleton matrix, so அதுக்கு upper triangular, lower triangular, அடுத்து rectangular matrix, horizontal, vertical matrix, அடுத்து null matrix,
null matrix. So next, so for triangle load is simple diagonal rectangle matrix, null matrix, full matrix, sparse matrix, orthogonal matrix, unitary matrix, அடுத்து singular matrix, non singular matrix, incidence matrix. இதெல்லாம் படிச்சிட்டோம். என்னன்னா நடத்தாம இருக்கிறது அதையும் ஜஸ்ட் சொல்லிடுறேன். இவ்வளவு மேட்ரிக்ஸ் இப்ப பார்த்தோம். இதெல்லாம் பார்க்காத மேட்ரிக்ஸ் அப்படியே சைட் பை சைடு எழுதிட்டு வரேன். சரி, இன்னும் பார்க்காத மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரி, ஹெர்மிட்டியன், ஸ்கியூ ஹெர்மிட்டியன், அதுக்கடுத்து டோப்ளிட்ஸ் மேட்ரிக்ஸ், ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸ், அடுத்து Trichy triangular matrix, ஓகே. அதுக்கடுத்து idempotent, nilpotent, அடுத்து idempotent, nilpotent, involuntary matrix, periodic matrix, அதுக்கடுத்து idempotent, nilpotent, involuntary matrix, periodic matrix, அதுக்கடுத்து ஒன்னா வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஜீரோ டிவைசர், அதுக்கடுத்து submatrix, principal submatrix, principal submatrix, half submatrix. Okay. இதுக்கப்புறம் representation of matrix in terms of symmetry and skew symmetric format. Skew and symmetric format. அதுக்கடுத்து இதே மாதிரி representation of matrix in terms of Hermitian and skew Hermitian. Yeah. So இவ்வளவு விஷயம் நம்ம பார்க்காம இருக்கு. ஓகே. சோ இவ்வளவு பார்த்துட்டு இந்த black கலர்ல இருக்கிறத நம்ம பார்க்காம இருக்கு. சோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல மட்டும் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா go for operations of matrix. ஓகே. சோ இதுல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் நான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா என்னோட நாலேஜ்க்கு எவ்வளவு தெரியுமோ சோ அதை உங்களுக்கு டெலிட் பண்ணிடுறேன். இதெல்லாம் மேபி நான் 1 or 2 மேட்ரிக்ஸ் ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஓகே. ஸ்கிப் பண்ண மேட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டக்குனு சைக்காக நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன். பட் அது எழுத ஞாபகம் வந்துடும். ஏன்னா டைட்டில் மட்டும் எழுதுனாலும் டக்குனு ஸ்கிப் ஆயிடும். பட் அது எழுத ஞாபகம் வந்துடும். ஸோ இதுல அரௌண்ட் 30 to 35 மேட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதை நீங்க தரவா தெரிஞ்சுட்டாலே போதும். இதுல எதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸஸ் அதையும் ரவுண்ட் பண்ணிடுறேன். டயகனல் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ், upper and lower triangular matrix, very important. அதுக்கடுத்து ஸ்பாட் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகோனல், யூனிட்டரி, சிங்குலர், நான் சிங்குலர். அதுக்கடுத்து இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து 4 படிக்கிறது தேவை. இதனால மெயின் சிமெட்ரி, ஸ்கியூ சிமெட்ரி, ஹெர்மிட்டியன், ஸ்கியூ ஹெர்மிட்டியன். அதுக்கடுத்து ஐடம்போட்டன்ட், நீல்போட்டன்ட், இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ், பீரியாடிக் மேட்ரிக்ஸ். அதுக்கடுத்து கான்செப்ட் ஆஃப் ஜீரோ டிவைசர். அப்புறம் So these concepts we will study in electronics. So இப்போ நடத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த டெமோ செஷன் முடிஞ்ச உடனே சார் எனக்கு இந்த டாபிக்ல டவுட் இருக்கு, நீங்க டீச் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகே,
பட் இந்த டாபிக்ல டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சார் எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். யூ கேன் மெசேஜ் அவுட் ஆஃப் தீஸ் 2 numbers. ஒன் நம்பர் யூ கேன் மெசேஜ். ரெண்டுத்துலயும் மெசேஜ் பண்ணாலுமே ரிப்ளை பண்ணிடுவோம். சார் நீங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ரெண்டு நம்பருமே எழுதி போடுறேன். ஸோ கான்டாக்ட் வந்து இந்த நம்பர் பண்ணுங்க சார். இன்கேஸ் நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன் சார் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் 9791720782. ஸோ 93458045. ஓகேவா சார்? இந்த ரெண்டு நம்பர்ல நீங்க என்ன பண்ணலாங்க, எந்த நம்பர் வரைக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வி வில் கைட் யூ ஃபர்தர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு, நாங்க நடத்துற கான்செப்ட்லயோ இல்ல அப்படின்னா நாங்க சொன்ன விஷயத்திலயோ இல்ல சொன்ன கண்டென்ட்லயோ டவுட் இருக்கு இல்ல அப்படின்னா சரி இதே மாதிரி எல்லா கிளாஸஸும் போகுமான்னு கேட்டீங்கன்னா இதை விட இன்னும் பெட்டரா எடுத்துட்டு போங்க. ஸோ த மோர் யூ, நான் திரும்பவும் சொல்றது இதுதான், த மோர் யூ ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ் த மோர் ஐ ட்ரை டு டெலிவர் மோர் கான்செப்ட்ஸ். ஓகேவா? நான் இப்போ என்னதான் கேட் வைஸ் நம்ம சொல்லி போட்டிருந்தாலுமே வி ஃபோக்கஸ் மோர்லி ஆன் கம்ப்ளீட்டிங் மோர் சிலபஸ் தேன் கேட் சிலபஸ். நம்ம கேட் சிலபஸ் விட அடிஷனல் டாபிக்ஸ் எக்ஸ்ட்ராவே கவர் பண்ணுவோம். சச் தட் எடுக்கிற அந்த ஒரு கேட் சிலபஸ் கான்செப்ட் அந்த ட்ரைனிங் வச்சு நீங்க என்ன பண்ணலாங்க, இந்தியா லெவலில் இருக்கிற எல்லா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ற மாதிரி நீங்க பண்ணலாம். சரியா? இந்த ஒரு பெனிஃபிட் வந்து எந்த இன்ஸ்டியூட்லயும் கிடையாது. திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், நீங்க படிக்கிற சிலபஸ்க்கு மட்டும்தான் அங்க மத்திய டீச் பண்ணுவாங்க. பட் நாங்க இங்க என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். ரேதர் வி ஃபோக்கஸ் ஆன் ஆல் த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். நான் டிஎன்பிசிஐ படிக்கிறேன், நான் அந்த சிலபஸ் போடுறேன். நான் டிஆர்பி படிக்கிறேன், மோர் தென் சஃபிஷியன்ட். கேட்டுக்கு படிக்கிறேன், மோர் தென் சஃபிஷியன்ட். ஐஎஸ் பிலிம்ஸ் படிக்கிறேன், டெஃபினெட்லி சஃபிஷியன்ட். ஓகே. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் அப் ஐஎஸ் பிலிம்ஸ். ஸோ இதுக்கு நான் ஆசை தரேன். பட் உங்களோட ஒர்க் என்னது, அதை ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கணும். சிலபஸ் இஸ் வாஸ். ஓகேவா? கண்டென்ட் இஸ் ஆல்சோ வாஸ். பட் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய நோட்ஸை கிரீம் பண்ணிக்கும். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேட் எடுக்கிறீங்களா, கேட்ல என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கும். கேட்டுக்கு ஐஎன்எல் செகண்ட் தேவை, ரேங்க் தேவை, டெய்லி மட்டும் ஜிஎஃப் தேவை. இது 3 மட்டும் மெயினா பாரு. இல்ல சார் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்றேன், அதுக்கு இது 3 மட்டும் போதும். இல்ல சார் டிஎன்பிசிஐ ப்ரிப்பேர் பண்றேன், ஆபரேஷனல் மேட்ரிக்ஸ் தேவை, ஸோ கேலி ஹேமட் ஜிஎஃப் தேவை, ஐஎன்எல் செகண்ட் டெஸ்ட் தேவை, அதுக்கடுத்து ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் ஆர்டிகல் தேவை, லாஸ்டா பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் சைமல்டேனியஸ். அப்ப இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் நீங்க என்ன பண்ணுங்க, இது பண்ணுங்க. அதனாலதான் நான் சிலபஸ் எழுதி போடும்போதே எல்லா டாபிக்குமே இன்க்ளூட் பண்ணி எழுதி போடுங்க. இந்தியா லெவல்ல எந்த டெக்னிக்கல் எக்ஸாம்லுமே நீங்க லீனியர் ஜிப்ரா அட்டன் பண்றீங்க அப்படின்னா now you can able to solve every questions. So this is one assurance that I can give you here. ஓகேவா? ஸோ மற்ற இடத்துல எப்படி அசூரன்ஸ் தருவாங்கன்னு தெரியாது. பட் என்னுடைய சைட்ல இருந்து நான் உங்களுக்கு கொடுக்குற அசூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் தட் சப்ஜெக்ட் யூ வில் என்டையர்லி மாஸ்டர் தட் சப்ஜெக்ட் வித்வுட் எனி அசூரன்ஸ். ஸோ அதுக்கு கம்ப்ளீட் அசூரன்ஸ் தரேன். அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெடிகேஷன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய கிளாஸஸ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டா என்ன பண்ண முடியும், இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கும் டெமோ செஷன், அடுத்த செஷன் டெமோ இருக்கும். ஸோ நீங்க டெமோ இருந்தது அதுவும் இன்ட்ரெஸ்டா இருக்கு அட்டன் பண்றேன் அப்படின்னா தேர் ஐ வில் டேக் ஒன் மோர் நியூ பேப்பர். I will not repeat the same paper. Then that one also you can add. Okay. Thank you for joining. Have a great day.